சூப்பரா இருந்துச்சு. எல்லா சீனும் சூப்பரா நல்லா இருந்துச்சு. படம் எல்லாரும் கண்டிப்பா பாக்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேமிலியா கண்டிப்பா வந்து நீங்க பார்க்கலாம். எப்பயுமே மூவி ஒரு விஷயத்துல வந்து ஒரு கருத்து சொல்ல வராங்கன்னா லேக்னு ஒண்ணு இருக்கும். பட் அது ரீசனபிளான்னு பார்க்கணும். அதுக்கு தேவையான விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. நல்லாதான் இருக்கு படம். எல்லாருமே வந்து புது முகம்ன்றதுனால எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஒரே படத்துல நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாம் கொடுக்க முடியாது. பட் அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல டைரக்டர் நல்லா வேலை வாங்கி ஓரளவுக்கு நடிப்பு கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அவங்க எல்லாமே ரிலேஷன்ஸ், அந்த சரௌண்டிங்ல இருந்தவங்களை ரியலா போட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ் இல்லைல்ல. 100ன்னு சொன்னோடனே 200க்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கு. படம் சூப்பரா இருந்தது சார். வில்லேஜ்ல எப்படி மீன் பிடிப்பாங்களோ அதை ரியலா காட்டியிருக்காங்க. எனக்கா அதில் நிலத்து ஆற்றுக்கு சொந்தமானது. நம்ம அங்கே நிலம் ஓட்டுனாலுமே விவசாயம் பண்ணாலும் அதோட இடத்த வந்து அது எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அதோட இடம்ன்றது இதில் கரெக்டாக காட்டியிருக்காங்க. நானும் அது மாதிரி தான் 1 ஏக்கர் நெல் நட்டுருந்தேன் என் ஊரில். இப்போ வந்த மழையில் போயிடுச்சு. அதுக்காக நம்ம அதை கோச்சிக்க முடியாது. ஏன்னா நாம் பண்ணியிருக்கிறது அதோட இடம். அதை வந்து இதில் லைவாக காட்டியிருக்காங்க. அது பிடிச்சது. எல்லாம் ரியலா இருந்தது. ஆர்டிஸ்ட் நடிச்ச மாதிரி இல்லை. ஆனா அங்க உள்ளவங்க அப்படியே கேரக்டரா மாதிரி நடிச்ச மாதிரி இருந்தது. அவன் திங்கிங் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஏன்னா சொந்தம் அவங்கவுங்களுக்கு சொந்தம் எங்க இருக்கோ அது அங்கதான் இருக்கணும். அது அவனுக்கு அவன் சொன்னது புரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட் அந்த மீனை கொண்டு போய் உயிரோட விட்டது நல்லா இருந்தது. இல்ல ஸ்லோவா இல்ல, நல்லாதான் இருந்தது. இது இப்படிதான் இருக்கும். அவங்களுடைய வாழ்வாதாரம் இப்படிதான் இருக்கும். அது ரியலா இருந்தது. ரெண்டுமே நல்லா போச்சு. கிளைமேக்ஸ் அதிகமா ஆசைப்பட்டா என்ன விளைவோ அது கரெக்டா இருந்தது. சாங் நல்லா இருந்தது. படம் சூப்பர் சார், சூப்பரு. நெக்ஸ்ட் இந்த காலம் பசங்க எல்லாரும் பார்க்க வேண்டியது. எப்படி நம்ம செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. எதுதான் ஒரு கிரியேட் பண்ணாங்களான்னா அது டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அந்த டியூட் சாங்கு ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன சின்ன காமெடி ரியலா நம்ம லைஃப்ல இருக்கிற மாதிரி ஒரு உண்மையா நம்ம லைஃப்ல எப்படி நடக்குது. சின்ன சின்ன சீனு எல்லாமே அப்படிதான் இருக்குதுங்க. ஓகே, நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரியலா நம்ம கிராமத்துல நம்ம பக்கத்து வீட்டுல எப்படி நடக்குது அப்படிதான் இருக்கு. இது வில்லன் நல்லா இருக்கு. டைரக்டர் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணாங்க இந்த மூவி மட்டும். குட்டி பையன் நிஜமா அவன் பத்தி நம்ம பேசினோம், நம்ம பாராட்டினோம். அவன் எமோஷன்ஸு அந்த ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மூவி. எல்லாரும் பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆமாங்க, ஆமா 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 ஆமா. எல்லாரும் இப்போ இருக்கிறவங்க வந்து நம்ம முன்னேற்றா போதும் இருக்கிறாங்க. அது கரெக்ட் கிடையாது. எல்லாரோட சேர்ந்து நம்மளும் முன்னேற்றணும் இருக்கணும். இல்ல இல்ல இல்ல, ரொம்ப நமக்கு வந்து இது ஒரு ஈவன் மெசேஜ் ஓரியன்டா இருந்தாலும் அங்கங்க ஒரு 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 சின்ன சின்ன ஜோக்கு எல்லாம் நிஜமா நம்ம நிஜமா நடக்கிற மாதிரியே இருக்கு. இன்னைக்கு என்னமோ மூவி மாதிரி தோணல. ஓகே, தேங்க்யூ. படம் சூப்பரா இருந்துச்சு. நீட்டா இந்த காலத்து படம் மாதிரி இல்லாம நல்லா போச்சு படம். லைக் செல்ஃபிஷ்னஸா இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் கூடயும் சேர்ந்து எப்படி வாழ்றதா, எப்படி ஊர் மக்கள் இருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு. டிஃப்ரெண்டா இருந்துச்சு படம். அந்த போலீஸ்காரர் நல்லா நடிச்சிருக்காரு. பிளஸ் எல்லாருமே வந்து ஹேவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மூவில. ஒருத்தர் தான் டாமினேட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. புரியல. நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஈக்குவலா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. குட்டி பையன் நல்லா நடிச்சான். ஒரு பாட்டு இருந்தாலும் நல்லா இம்பாக்ட் இருந்துச்சு. டியூட் பாட்டா இருந்ததால கொஞ்சம் நீட்டா தான் இருந்துச்சு. இல்ல நல்லாவே இருந்துச்சு.
அந்த லொக்காலிட்டி பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படி சொல்ற மாதிரியும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.